அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை பாவாலி ஸ்ரீ குமாரசுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் விருதுநகர் டி கல்லுப்பட்டி சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. விருதுநகர் அழகாபுரி சாலையில் பாவாலி விளக்கிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் இது உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன் பாண்டிய மன்னரால் கட்டப்பெற்ற ஆலயம் பிற்காலத்தில் புனரமைக்கப்பட்டது. கோவில் உள்ள ஒரு சில கல்வெட்டுகள் கோவிலின் தொன்மையை பறைசாற்றுகின்றன. கருவறையில் குன்றக்குடி கழுகுமலை போன்று 6 முகங்கள் 12 திருக்கரங்களுடன் வேலேந்தி மயில் மீது வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான். இவருக்கு இங்கு குமாரசுவாமி என்று பெயர். உள்பிரகாரத்தில் மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், கன்னிமூலை விநாயகர், காலபைரவர் ஆகிய சன்னதிகள் உள்ளன. கருவறைக்கு எதிரில் மயில், பலிபீடம், நந்தி உள்ளன. இங்குள்ள நந்தி விக்கிரகம் கோவிலுக்கு எதிரே உள்ள குளத்திலிருந்து கண்டெடுக்க பெற்றது. பொதுவாக ஈசனுக்கு முன்னால் இருக்க வேண்டிய நந்தி மீனாட்சிக்கு முன் இருப்பது தனி சிறப்பு. இவ்வாறு வேறெங்கும் காண இயலாது. செவ்வாய்க்கிழமைகளில் இங்குள்ள குமாரசுவாமிக்கு பாலபிஷேகம் செய்து சிவப்பு வஸ்திரம், செவ்வரளி மாலை சாற்றி 6 நெய் தீபங்கள் ஏற்றி வணங்கி வந்தால் விரைவில் வரன் தேடி வரும், கெட்டி மேளம் கொட்டிடும் என்பது ஐதீகம். எனவே இது திருமண பிரார்த்தனை தலமாகும். மகப்பேறு வேண்டுவோர் தம்பதி சமேதராக இந்த கோவிலுக்கு வந்து குமாரசுவாமிக்கு பால் பாயசம் நிவேதனம் செய்து 12 முறை வலம் வந்து வழிபட்டால் அந்த குமரனை குழந்தையாக வந்து பிறப்பான் என்பது திண்ணம். இந்த முருகனை வந்து வழிபட்டு தங்கள் தொழிலையே வியாபாரத்தையோ தொடங்கினால் மாபெரும் வெற்றி பெற்று செல்வச் செழிப்பில் தீர்வார்கள் என்பது ஐதீகம். வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த முருகனை வழிபட்டுள்ளதாக வரலாறு கூறுகிறது. நாயக்கர் ஆட்சி காலத்தில் 72 பாளையங்களில் ஒன்றுதான் இப்பாவாலி. வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு சின்னங்கள் இங்கு உள்ளன. மெஜர் பானர் மேன் துரை உத்தரவிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான ஆங்கிலேயர் காலத்து பட்டயத்தை கிராம மக்கள் இன்றும் பாதுகாத்து வருகின்றனர். இந்த பட்டயம் கல்லில் பதிக்க வைக்கப்பெற்று சுற்றி வேலியிட்டு பராமரிக்கப்படுகிறது. எனவே இந்த கோவில் வரலாற்று பொக்கிஷமாகும். இந்த கோவிலில் கந்தசஷ்டி விமர்சையாக நடைபெறும். தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆவணி 10 நாள் பெருந்திருவிழா நடைபெறுகின்றன. தமிழ் புத்தாண்டு பிறப்பாகிய சித்திரை முதல் நாளில் ஊரில் உள்ள விவசாயிகள் தங்கள் உழவு மாடுகளை அலங்கரித்து கோவில் முன் கட்டுவர். ஏர்களை மகாமண்டபத்தில் வரிசையாக வைப்பர். அவரவர் வீட்டில் சேமிக்கப்பட்ட தானிய விதைகளை ஓலைப்பெட்டியில் வைத்து குமாரசாமியின் முன் வைப்பார்கள். பின் பூஜை நடைபெறும். பின்னர் தங்கள் கலைப்புகளோடு மாடுகளை பூட்டிச் சென்று தங்கள் விளைநிலத்தில் உழுது விளைப்பர். இதனால் பொன்னேர் போட்டல், நாளேர் செய்தல் என்கிறார்கள். இதனால் குமாரசாமியின் திருவருளால் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. விவசாயம் செழிக்கவும், திருமணப்பேறு மகப்பேறு வேண்டியும், தொழில் அபிவிருத்தி அடையவும் இங்கே வழிபடுகிறார்கள். வாழ்வில் நமக்கு துணையாக வரும் பாவாலி குமாரசாமி என்னும் முருகப்பெருமானை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. வெற்றிவேல், வீரவேல்.